எல்லாருக்கும் வணக்கம். மாயா, அதாவது தமிழ் சினிமாவில் வந்து எங்களை மாதிரி ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் வந்து ஒரு மார்க் இருக்குன்னு எனக்கு நம்பி இருக்கணும். ஸோ எனக்கு வந்து அஸ்வின் சார் வந்து என்னோட ஃப்ரெண்டு. அவர் படம் ஆரம்பிச்சப்போ நான் சொன்னேன், நீங்கள் படம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ரோல் நான் பண்ணுறேன், ஜஸ்ட் கீவ் ரோல் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இருக்கும் பிரதர், நான் வந்து கண்டிப்பாக ஆடிஷன் பண்ணுவேன். ஆடிஷன் பண்ணிட்டு பார்க்கலாம், நீங்கள் சூப்பராக பண்ணிட்டு எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் அவர். எனக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறது டைமில் எனக்கு ஃப்ரெண்டு. ஸோ ஆடிஷன் பண்ணிட்டு ரொம்ப டைம் எடுத்து ஹி வாண்ட்ஸ் டு மேக் ஷூர் இப்போ காஸ்டிங் பண்ணுறோம்னா கண்டிப்பாக அது கதாபாத்திரத்துக்கு அவர் கரெக்டாக சூட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கரெக்டாக பண்ணார். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ அஸ்வின் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன அப்படின்னா, மாயா படம் வந்து எங்கள் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்கு. ஏன்னா வந்து இப்போது நயன்தாரா அவங்கலாம் பெரிய ஸ்டார், அவங்க மூலியமாகவும் பொட்டன்ஷியல்ஸ் மூலியமாக எங்களை மாதிரி ஒரு ஆஸ்பைரிங் சின்ன ஆக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் காமெடியன் அந்த மாதிரி ஃபார்மேட் இல்லாத படம்ங்கிறதுனால தான் நாங்கள் வந்து இந்த ஸ்டேஜ் இருக்கோம். இல்லை அப்படின்னா யூ பி லைக் ஹீரோ ஹீரோயின் எனக்கு ஸ்டேஜ். ஸோ தேங்க்யூ அஸ்வின். அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ். ஸோ எங்களை மாதிரி நியூ ஆக்டர்ஸ்க்கு வந்து அஸ்வின் ரெஃபர் பண்ணுறப்போ எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஓகே இப்போ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நினச்சிட்டாங்கன்னா தே கேன் கோ டு பி ஆக்டர். ஆனால் அவர் வார்த்தையை நம்பி எனக்கு சான்ஸ் கொடுத்த எஸ்ஆர் சார், தனிப்பெருமாள் சார், எல்லாரும் தேங்க்ஸ். கேமரா சார், சத்யா சார், ரான், சுரேஷ் சார், என் ஃப்ரெண்ட்ஸ் ஷரத், எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி.